அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்களே, 1100 கிலோ தங்கத்தை வைப்பு நிதியாக வச்சிருக்கிறீங்க. அது மூலம் உங்களுக்கு ஆண்டுதோறும் 11 கோடி ரூபாய் கோயில்களுக்கு வருமானம் வருகிறது. அமைச்சர் பி.கே. பாபு அப்படின்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. நீங்கள் தங்கத்தை கொண்டு வச்சுருக்கிறீங்க, அப்பப்போ செக் பண்ணிக்கிடுங்க. அது தங்கம் தானே பித்திலையாக மாறி போச்சான்னு. திடீர்னு அப்படியே பித்திலையாக மாறிடாது. ஏன்னா நான் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது 1989 90 ஒரு 65 ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணேன். 65 தங்க நகைகள் சீஸ் பண்ணேன். அப்புறமா யாராவது வருவாங்களான்னு பார்க்குறேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து கேட்கல. அப்புறம் ஒரு 5 பேருக்கு மாத்திரம் அந்த நகையை பிடிச்சி கொடுத்து பாக்கி 60 நகையை கொண்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்காக போனேன். அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன ரூம்குள்ளே இறங்கி வர சொன்னார். நீ பாட்டில் கொண்டு கொடுத்துட்டு போயிடுவேன், நான் தங்கத்தை உரசி பார்த்தது தங்கம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கி உள்ளே வச்சுருவேன். அப்புறம் ஒரு நாள் பித்திலையாக போகிறீங்க, அறிவு இல்லையா உனக்கு, எடுத்துன்னு போய தங்கத்தை அப்படின்னாரு. இல்லைங்க, நாங்கள் ரொம்ப யோகிய சிகாமணி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வச்சுக்கிடுங்க, நீங்கள் அப்பப்போ உரசி பார்த்துக்கிடுங்க, அது தங்கம் தானே அப்படின்ட்டு. அதனால் ஐயா சேகர் பாபு அவர்களே, அப்பப்போ அந்த வங்கியில் வைப்பு ரீதியாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தங்கமாக இருக்கா பித்திலையாக போச்சா கண்டுபிடிச்சிங்க தயவுசெய்து. நீங்கள் பாட்டு ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காதுங்க. அவரெல்லாம் தங்கமெல்லாம் பித்திலையாக மாறிடும், ஐயோ என்ன பண்ணுறது கத்தி பிரயோஜனம் கிடையாது. அதனால் அப்போ 10 கோடிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். 11 கோடிலாம் நம்ம அறநிலையத்துறையில் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு 1 கோடி 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. தங்கத்தை தங்கமாக பார்த்துக்கிடுங்க, பத்திரமா பார்த்துக்கிடுங்க சார். அது தயவுசெய்து தங்கத்தை தங்கமாக பார்த்துக்கிடுங்க, பித்திலையாக விட்டுறாதுங்க. ஜெயஹிந்த்.